நாம் உயிர் வாழ முடிந்தது நல்லதே. நாம் எங்கே வந்துட்டோம்? ஓஹோ, இது ஒரு கான்டி கடை. சூப்பர். இந்த விருப்பமற்ற பாதுகாவலரிடமிருந்து ஒழியக்கூடிய இடம் கண்டிப்பாக இருக்கும். இது எனக்கு உடையாது. அங்கே என்ன இருக்கிறது? எனது இளஞ்சிவப்பு உடை தெரியும். வாவ், இது ஒரு பெரிய கிட்கட்டு. இதோ ஒரு அழகிய சுப்பபூபா. இது எனக்கு பொருந்தும். என் உடை உண்மையில் இளஞ்சிவப்பு நிறம். இதை கைவிடணும். சரி, நான் ஒத்துக்கொண்டு விடுவேன் என்று நினைக்கிறேன். சரியா மேட்? சரி. வாவ், நானும் நேரத்தில் எதையாவது கண்டுபிடிக்கணும். இதோ நீல நிற மான்டிஸ்டின். யாராவது உதவுங்கள், நான் விழப் போகிறேன். வாவ், தெரியல, எனக்கு என்ன வேண்டும் என்று தெரியல. எனக்கு நல்லா இருக்குது என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு நிச்சயமாக என் மீது வழக்கு பதிவு செய்தனர். பார்ப்போம். எல்லோரும் ஏற்கனவே. அம்மா, நான் எங்கே போவேன்? இல்லை, நான் கூட ஒரு நன்றான இடத்தை கண்டுபிடித்தேன். டாக்ஸின் வேஸ்ட் எனக்கே மிக பொருந்தும். இப்போது உள்ளே செல்லலாம். நான் உள்ளே இருப்பேன் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். ஓ, இப்பொழுது எல்லோரும் அமைதியாக இருங்கள். எங்க இல்ல அவங்க முடிச்சிட்டாங்க. சரி, நீங்க என்னோட ஒளிஞ்சு பிடிக்க விளையாடுறீங்க போல. நீங்க இங்க இருக்கிறதா தெரியுது. ஆனா எனக்கு இந்த ரொம்ப பசிக்குது. தொகுப்பில் உங்களை பார்க்கிறேன். எனக்கு கொஞ்சம் எடுக்கணும். மில்ட்ரியம் அண்ட் எம். அது சுவையாக இருந்தால் நான் அதை பற்றி எவ்வாறு அவங்க யோசிக்கிறேன்? போயிட்டாங்க. நான் திருடமனா? இது என்ன? கையன் M&M's எடுத்து செல்கிறதா? ஓ, முதல் முறையாக ஒரு திருடன் கண்டுபிடிக்கப்பட்டது. கொக்கி கொக்கி. வீட்டில் யார் வாழ்கிறார்? ஹலோ, திருடன். நான் உன்னை கண்டுபிடித்தேன். வெளியே வந்து என்னை பக்கத்தில் நின்று கொள். அப்படியே நான் உன்னை பார்க்க முடியும். ஓ, இப்போது உன் நண்பர்களையும் கண்டுபிடிப்பேன். ஒரு நிமிடம், இது என் கற்பனையா அல்லது இந்த ஹூபா பூபா பார் கூடுதலாக திறந்ததா? ஓ, இன்னொரு திருடன் இங்கே இருக்கிறான். உன்னையும் கண்டுபிடித்தேன். உன் நண்பருக்கு பக்கத்தில் நின்று கொள். இப்போது மேலே உன் மஞ்சள் நண்பரே மட்டும் இருக்கும். அடடா, சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது எங்கு சென்றிருக்கும்? ஆகா, இந்த மஞ்சள் விஷ கழிவு பரல். ஆகா, உங்களையும் கண்டுபிடித்து விட்டேன். நாங்க கிட்டத்தட்ட தப்பியோமோ என்னமோ. இப்போது சிறந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, என்ன சுவாரஸ்யம். இது ஒரு பொம்மை கடை. எவ்வளவு சூப்பர். இதோ என்ன இருக்கிறது? ஓ, அருமை. அது மஞ்சள் லெக்கோ கார். சூப்பர். யாரும் என் மீது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே போதுமான கூரை இல்லை. சரி, நீங்களால் எதனால் முடிஞ்சா உங்களை மறைச்சு கொள்ளுங்களேன். ஆனா ஒரு நிமிஷம், நான் ஒரு லெக்கோ கார்ல இருக்கேன். அப்படியே அருமை. இப்பதான் பல்கலைக்காரணியோட ஒன்று சிறுமிகளை மறைக்க முடியும். நானும் அதை செய்ய விரும்புறேன். அவனுக்கு ஒரு அருமையான இடம் இருக்குது. ஆனா அதை விட மோசமா நான் எங்கிருந்தும் கண்டுபிடிக்க முடியாது. நான் இங்கே மெய்யா பொருந்துவேன். ஆனா இல்ல, இது வேலை செய்யாது. நான் இதை பத்தி சிந்திக்கணும். இந்த பெட்டி எனக்கு பிடிக்கும். உள்ளே நீலம் நிறம் கொண்ட பொம்மைகள் மட்டுமே உள்ளன. நான் இங்கே மறைய மிகவும் விரும்புகிறேன். யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். ஒருவரும் இங்கே இருக்கலாம் என்று. அந்த அம்மாவும் தன்னை மறைத்துக் கொள்வதற்கான இடத்தை கண்டுபிடித்து விட்டாள். நான் எங்கு மறைவது? எனது சைக்கிளாக நடிக்கலாமா? ஆம், அப்படிதான் நன்றாக இருக்கும். ஆனால் நான் மிகவும் தெளிவாக இருக்கிறேன். என்னை முழுமையாக மறைக்கும் இடம் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. ஓ, அதென்ன ஒரு அழகான டெடி பெயர். ஓ, சரி, நான் அதற்குள் செல்ல முடியும். அற்புதமான யோசனை. இப்போது அனைத்து அணுகல்களையும் அவிழ்த்து நான் அதன் உள்ளே ஏற முடியும். நான் காருக்கு அருகில் உட்கார்வேன். யாரும் உள்ளே யாரும் இருப்பதை நினைக்க மாட்டார்கள். நான் மறையல. அது என் தவறு அல்ல. ஓ, சைக்கிள். நான் இதை பற்றி என் வாழ்க்கையை முழுவதும் அதை செய்வேன். அச்சு, அது என்னை அவ்வளவு விரைவாக கண்டுபிடிக்கும் என்று நினைக்கவில்லை. யாரும் இதை பார்த்திருக்க கூடாது என நம்புகிறேன். மேலும் சந்தானமாக நீங்கள் என்ன? யார் செல்கிறார்? இந்த கரடி உயிரோடு இருக்கிறதா? யாராவது உதவுங்கள், அவன் இறந்துட்டான். ஓ மனிதா, நான் பாதுகாப்பாக உள்ளே என்று நினைக்கிறேன். எல்லாவற்றையும் பார்த்து மெழுகுவர்த்தி தேவை. நம்ம அண்டை வீட்டார்களா, என்னை காப்பாற்றுங்கள். இங்கே மான்ஸ்டர்கள் இருக்கிறாங்க. சுற்றி மான்ஸ்டர்கள் மட்டுமே இருக்கிறாங்க. யாராவது? நான் எங்க அம்மாவிட போக விரும்புறேன். அது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. சிகர் மிக பயப்படினான். ஆம், நீ பயங்கரவாதி. நீ இங்கே நீண்ட நேரம் இருக்க முடியாது. அதனால் பை பை. உனக்கு மேலும் கிடைக்கும். பாதுகாவலர் எங்களுக்கு பிறகு காணப்படவில்லை. ஆகவே அவர் இன்னும் தூரத்தில் உள்ளார். சீக்கிரம் ஒரு இடத்தை தேடலாம். ஓ,
இங்கு மஞ்சள் ஒரு ஜோடி உள்ளது. அதிலிருந்து எல்லாவற்றையும் வெளியில் எடுக்க வேண்டும். பிறகு நான் உள்ளே சென்று விடலாம். ஆம், அவர் என்னை கண்டுபிடிக்க மாட்டார் என்பதில் சந்தேகமில்லை. நான் எங்கு மறைய வேண்டும்? நம்மால் ஒரு குளிர்ந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, யாரும் இங்கே வர முடியாது. மச்சினிக்குள் நுழைவது போல அருமை. எனக்கு நினைக்கிறது என் நீல தொப்பி எனக்கு மேலும் மறைவாக இருக்க உதவும். எங்கே மறைவது என்று நான் யோசிக்கணும். இந்த இளஞ்சிவப்பு கம்பளம் என் பணி செய்யும் என நினைக்கிறேன். ஆனால் இவைகளில் ஓம்பு மணி ஓசைகள் நிச்சயமாக தொலைந்து விடும். அவை நீக்கப்பட வேண்டும். அவை மிக மிக கனமாக இங்கே இருக்கின்றன. நான் போகிறேன். நான் அவற்றை உருட்ட முடியும். இல்ல, வா பூபி, நீங்களே முடியும். நிச்சயமாக நான் இங்கே இருக்கிறேன். பசவ, நீ எப்படி இருக்கிறாய்? ஆமா, சற்று பஞ்சம். முஷ்டி யுத்தத்திற்கு ஜோடி ஒன்று இருக்கின்றது. குழந்தையாய் முஷ்டியுத்த வீரராக இரு. அதனுள் என்ன இருக்கின்றது? அது என்ன? யாரோ அழுகிறார்களா? அதனை நாம் அமைதியாய் திறக்க வேண்டும். இங்கே யாரோ மறைந்திருக்கிறார்களா? கண்டுபிடித்து அதற்கு கருப்பு கண விதைத்தாய். எப்போது எனக்கு தொடாதே. உன்னை நான் பயப்படுகிறேன். ஏன்? திருடுவது பயமா? இங்கேயே இரு. ஏன் இங்கே இருக்கும் ஜொலிப்புகள் என்ன? ஓஹோ, பச்சை காலணிகள். உனக்கு குளிர்னு இருக்கிறதா? அறிவேன் என்ன செய்ய வேண்டும். புரண்டு போ அட்டை. என்ன என்ன? இல்ல. ஓ, இது வாங்க. உன் நண்பரின் பக்கத்தில் அமர் திருடன். சரி சரி, நான் நினைக்கிறேன் அவளை நீளமா இருந்தாள். அவள் இந்த பந்துகளின் பெட்டியுள்ள இருக்க வேண்டும். ஐயோ, சரி, மன்னிக்கவும். என்ன கிடைச்சிருக்குது இங்கே? இப்போது இந்த பந்து எனக்கும் கிடைக்கும். வெளியே போங்கள். இங்கே இருங்கள். உங்களை கைத்தடுப்பி செய்ய வேண்டும். அருமை. இப்போது நீங்கள் எங்கும் போக முடியாது. யாரது கத்துவது? அவன் பார்த்து விடுவதற்கு முன் என்ன தப்பு? எங்கு செல்கிறா? நாம் எங்கு இருக்கிறோம்? பாதுகாவலரிடமிருந்து ஓடியதா? இது சினிமா. எனக்கு அவசரமாக ஒரு மறைவுக்கான இடம் தேவை. இது உங்களுக்கு சரியாக பொருந்தும். நான் திரைகளின் பின்னால் மறைந்து கொள்வேன். யாருக்கும் கூட தெரியாது. ஆனால் இல்லை, எனது கால்கள் தெரிகிறது. வேறு ஏதாவது தேட வேண்டியிருக்கும். ஓ, குப்பை தொட்டி. யாரும் என்னை அதில் தேட மாட்டார்கள். இதன் துர்நாற்றம். இந்த குப்பையை சுத்தம் செய்துவிட்டு உள்ளே போக வேண்டும். அற்புதம். வாவ், உண்மையில் பிபிக்கு கலக்கலான இடமா? நான் சந்தையில் ஒருபோதும் பார்க்க மாட்டேன். நான் எங்கே மறைவது? சூப்பர். பானங்களுடன் கூடிய ஃப்ரிட்ஜ். சிறியது. உள்ளே செல்ல வேண்டியதுதான் மீதம் இருக்கிறது. யாரும் என்னை கண்டு கொள்ளாமல் இருக்க நான் என்னை குளிர்பானத்தால் மூடிக்கொள்ள வேண்டும். கீழிருந்து மேல் வரை யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. பிரகாசமான யோசனை. இது ஒரு குளிர்ச்சியான இடம். ஜேன், நான் மறைந்து கொள்ளலாமா? ஆனால் நாங்கள் எனது பிரியமான பாப்பு இருக்கிறதா? நன்றாக. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் சாப்பிடலாம். அது காண்டர் பின்னால் இருக்கிறது. இன்னொரு பெரிய கேன். சூப்பர். கேன் கீழ் நான் மறைந்து கொள்ளலாமா? இல்ல, வேலை ஆகாது. ஆனால் நான் ஒரு பெரிய பாப்கார்ன் குவியல் பின்னால் மறைவதற்கு முடியும். சரி, உள்ள செல்வோம். நுழைவோம். அடிச்சு விட்டு பாப்கார்னோட ஏறிய விடு. நான் முடிஞ்சிட்டேன். நன்னு, அவங்க கண்டிப்பா இங்கே ஓடி இருக்கிறாங்க. ஆனா அவங்க எங்கு மறைஞ்சிருக்க முடியும்? கவனத்தை பிறகு விடுவோம். எனக்கு ஒரு பாக்கெட் பாப்கார்ன் இருக்கு. சாப்பிட்டு வைக்கணும். ஆஹா, எவ்வளவு சுவையானது. புன்னகை வர செய்ய ஒரு அருமையான படம் தான் தெரியல. சிடு சிடு, எனது பாப்கார்ன்ல யாரும் மறைஞ்சிருக்காங்க. நீ திருடன். தூக்கியன் உன்னை. அவரை மூக்கால் பிடிச்சேன். இங்க என்ன இருக்கு? நமக்கு ஒரு பெப்சி இருக்கு. ஆஹா, இப்போது ஒரு ஜாடி குடிக்கலாம். இல்லையெனில் மேல் பகுதிக்கு பிறகு நான் முற்றிலும் தாகமாக இருக்கிறேன். சுவையாக இருக்கிறது. இங்கே யார்தான்? இன்னும் ஒரு திருடன். இது நல்ல இடம். ஆனால் நான் உன்னை கண்டுபிடித்தேன். என்ன, நீங்கள் என்னை பெப்சியுடன் சவாரி செய்ய விரும்புகிறீர்களா? முடியாது. உங்கள் நண்பருக்கு அருகில் அமர்ந்து நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள். ஆறு. இப்ப நான் வழியை கண்டுபிடிக்கணும். கலகம். பெப்சி நிஜமாவே மடிஞ்சிட்டுதா? சரி, அதை குப்பை தொட்டிக்கு தள்ளிடலாம். என்ன, குப்பை பெட்டி உயிரோடு இருக்குடா? ஓ, மூன்றாவது ஒன்று. உன்னையும் கைது செய்ய வேண்டும். அது மூன்றாவது திருடன். நல்லது, எல்லாவற்றையும் கண்டுபிடித்தேன். நண்பர்கள், ஓடலாம். என்ன? இல்லை, எங்கே சென்றீர்கள்? இந்த முறை தப்பிக்க கஷ்டமாக இருந்தது. நாம ஜலிகாக ஒரு இடத்தை விரைவோட தேட வேண்டும். நாங்கள் எங்கு வந்திருக்கிறோம்?
அருங்காட்சியகத்திற்கா? அருமை. இங்கே எனக்கு மறையும் பல ஓவியங்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த பிங்க் தவளைகளை பார்த்தீர்களா? அவை கண்டிப்பாக எனக்கு மறைய உதவுவதை செய்வது. இப்போது ஓவியத்தின் பின்னால் நின்று எல்லாவற்றையும் பார்க்க தீரியை இங்கே செய்யவும். ஓவிய காட்சியகத்தில் அதை தேடிடுங்க. இது மம்மியின் சர்கோபேகஸ். சூப்பர். நான் இதுக்குள்ள நிச்சயமா செல்ல முடியும். யாரும் என்ன இங்க தேட மாட்டாங்க. இது நான் ஒரு போலி. எலும்பு கூடுதானா? இது நல்லது. உங்களுக்கு இடையூறு செய்ததற்கு மன்னிக்கவும். எனக்கு இங்கு வசதியாக இல்லை. நாம் உடனடியாக ஒளியும் தேட வேண்டும். ஆனால் இங்கே ஓ அது சரி. ஆர்கனைசேஷனின் கீழ் கொண்டு வீழ்ச்சி இடித்து இன்னைக்கு சீரா வர முடியலை. தோழி, வேற ஏதாவது நல்ல இடம் இருக்குதா? ஆஹா இல்லை, சிற்றுண்டிகள் யாரோ உள்ளே உயிருடன் இருக்கிறார். நான் அவரை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, மற்றும் கவசம். ஆமாம், நான் ஒரு வீரனாக இருக்க போகிறேன். யார் இங்க மறைந்தார்கள்? அப்படியா? அது கொடுத்த அருமையான நிகழ்வு. மற்றும் சரி, அது ஒரு நான் நீட்டியோ சாதுரிய வீரன் என்று நினைத்துக் கொள்வோம். நான் நீதி பங்கிற்காக போராடுகிறேன். நான் ஒருவரை பார்த்தேன். அது என் கற்பனையா அல்லது கண்காட்சியே அசைதா? ஹல்லோ, வெட்கமற்ற கண்கள், குழந்தை, நீ கிளம்பி என்னுடன் நின்று கொள்ளு. நீ தப்பி போவதில்லை. ஓ, முடியாதே, நான் விழுந்து விட்டேன். ஐயோ, இது மென்மையான தரையிறக்கம் அல்ல. நீங்களும் கண்காட்சிகளை அழிக்கிறீர்களா? இங்கு வந்துடு, ஓடிடாதே. அப்படியா? மற்ற 2 பேர் எங்கே? வாவ், இந்த ஓவியம் ரொம்பவும் நவீனமாகவும் பிற்பகுதியாகவும் தோன்றுகிறது. ஆனால் ஒரு நிமிடம், இது உண்மையில உயிரோடு இருக்கிறதா? ஆஹா, தவளையின் கண்கள் மின்னுகிறதே. நீங்களை பார். இங்கே யார் இருக்கிறார்? திருடன். அப்புறம் ஆமாம், நான் நினைத்ததே தவறில்லை. நீண்டு கொண்டு அடுக்குகளையும் திருட வேண்டுமானா? நின்னு, உங்க நண்பரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். வா, நிற்க. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? உங்க நண்பரிடம் போய் எழுந்திருங்க. சரி, நான் எங்கே கண்டறியலாம்? நானும் இன்னும் சர்க்கஸில் சரியாக சோதிக்கவில்லை. உண்மையான மம்மி, எனக்கு சரி செய்ய வேண்டாம். என் மார்பில் ஏதோ இருக்கிறது. பெல் மிகவும் நகைப்புக்குரியவள். பெண்களே, நாம் ஓட வேண்டும். என்ன செய்கிறாய்? என்னை அறிகிறாயா? நான் தான் டான். இப்போது என்னை அறிந்து கொள்கிறாயா? வாருங்கள், பீறிக்கொண்டு ஓடுங்கள் மீண்டும். ஆனால் எங்கே? அங்கே இல்லாமல் மறுபக்கத்துக்கு. நண்பர்களே, ஓடி திரிவதற்கே நான் மிகுந்த சோர்வாக இருக்கிறேன். இங்கு பதுங்குவதற்கான இடம் தேவைதானா? ஆஹா, இது ஒரு இளநீல மேசை போர்வை. இது எனக்கு சரியாக தோன்றுகிறது. நான் மேசைக்கு கீழே மறைவேன். அது எனக்காக அங்கே உள்ளது. அதற்கு பின்னால் மறைவோம். நான் எங்க செல்லலாம்? இல்லை, நான் போக. வா, இது ஒரு பீட்சா. ருசியானது. எனக்கு ஒரு துண்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல, மறைவதற்கான இடத்தை கண்டுபிடிக்கவும். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் உன்னை கண்டுபிடிப்பேன். நீங்க எல்லகம் இங்கே தான் இருக்கீங்க. ஏன் இது கிளாஷ் லைன் ஐடல்? சரி, நான் அதை திறந்து அதன் உள்ளே என்னவிருக்கிறது என்று பார்க்கிறேன். இது உணவு. வழக்கலே, நான் அவனை குத்தி களைத்து விட்டேன். அவரை அப்படியே விட முடியாது. அம்மா, இது உதவுகிறது. நேரா பண்ணேன். ஏன் இருக்கின்றாய்? ஃபீஸ்ட், நான் உன்னை கண்டுபிடித்தேன். இப்போது எனது எல்லாவற்றையும் உனக்கு தருவேன். திருடியதற்காக உனக்கு சிறை தண்டனை ஏற்பட்டது. குளிரல் வேண்டாம், தயவு செய்து. நம்மால் ஓட வேண்டும். இந்த யோசனையை நினைத்து எல்லா பின்னூட்டங்களையும் மறந்து விட்டேன். இந்த பீட்சா எப்படி ருசிகரமாக இருக்கிறது பாருங்கள். உண்மையிலேயே இதை பாட்டுக்கு கொடுக்கிறீர்களா? நான் மகிழ்ச்சியாக சாப்பிடுவேன். உங்களுக்கு பின்னால் ஓட எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஓ, நன்றி. உங்களை சமாதானத்தின் அடையாளமாக கொஞ்சம் கொள்ளலாமா? முடிந்தது, மிகச் சிறந்ததே. நன்றாக. ஓ, ஜான், அது என்ன? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குட்டி மியாவுக்கு பிடிக்கும். ஓ, இது வெண்ணெய் பிஸ்கட். எப்படி அழகாக இருக்கிறது. குட்டி மியாவுக்காக அவள் வாழ்க்கையில் மிகவும் சுவையான வெண்ணெய் பிஸ்கட் சமைப்போம். போவோம். இது எளிது. நான் ஏற்கனவே எங்கு தொடங்குவது என்று தெரியும். பான்சா, உடனே நிறுத்து. நாயை கடிக்காதே. அது உன்னை எதுவும் செய்யவில்லை. நாயை சரியாக எப்படி சேர்க்க வேண்டும் என்பதை நான் உனக்கு காண்பிக்கிறேன். உருளிய கோலால் அதை உருட்டவும், பின்னர் வட்டங்களை அமைத்து அவற்றை பாத்திரத்தில் வைக்கவும், அடுக்கிக் கொண்டு அடுப்புக்குள் செல்லவும் மற்றும் பழுதுபட்டது வரை காக்கவும். சிறந்தது. ஆமாங்க பாட்டி, இது போன்ற குக்கீஸ்களால் யாரையும் ஆச்சரியப்படுத்த முடியாது. பஞ்சு வீட்டை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான மாஸ்டர் கிளாஸ் காட்டுகிறேன். பிற்காலத்தில் அவற்றிலிருந்து ஒரு வீட்டை கட்டி இருக்க தேவையான வடிவங்களை மாவில் இருந்து வெட்ட வேண்டும். இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் ஓவனில் வைக்கிறோம்.
இது மாவை எனக்கு வெட்ட குளிர்ச்சி முடிகிறதா என்று கண்டுபிடித்தால் எனக்கு அந்த வட்டத்தை போதும் என்று அதை நினைக்கிறேன். பாருங்கள். சரி, என்ன செய்ய வேண்டும்? இப்பயே அதை செய். ஓ சரி, நான் விரும்பவில்லை. மற்றும் எம் சாக்லேட்டுகளை மேலும் சேர்க்க. ஆமாம், அவை இங்கே இருக்கு. இது அதிசயமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். என்னை நம்புங்கள், சகோதரி, நான் இதை உறுதியாக யூஹூ. பாராட்டுவேன். நாங்கள் எல்லாவற்றையும் இப்போது ஓவனில் போடுகிறோம். ஆமாம் பாட்டி, இதோ ஆத்திருங்கள். என் குக்கிகள் ஏற்கனவே தயார் என்று மறந்துவிட்டேன். அதை எடுத்து விடலாம். எவ்வளவு சுவையாக இருக்கிறதோ பாருங்கள். சுவைமிக்கது. அப்போ எனது தயாராகிவிட்டது. இதிலிருந்து ஜிஞ்சர் பிரெட் வீடு ஒன்றை உருவாக்க வேண்டும். இது கடினம் அல்ல. அனைத்தையும் வனிலா கிரீமுடன் அணைக்கிறோம் மற்றும் வீட்டை அழகான மற்றும் சுவையான மாமரலேட்கள் மற்றும் கேண்டிகளால் அலங்கரிக்கிறோம். இது மிகவும் சுவையாக இருக்கும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. எனக்கு ஏதோ ஒரு தவறு உள்ளதே. ஆமாம், ஸ்கிட்டில்ஸ். இது எப்போதும் தேவையானதாக இருக்கும். மீதமுள்ளவை சில விவரங்களை சேர்ப்பது மற்றும் வசந்தம். எல்லாம் பவுடர் சர்க்கரை சேர்க்க வேண்டும். ஆஹா, அதை செய்யலாம். சரியானது. உங்கள் அடுப்பு எரிபொருள் எரிகிறது. இல்ல, விஷம் மற்றும் குக்கி, நான் இதை தீர்க்க வேண்டும். பாருங்கள், குக்கி. இல்லை, இது கரிகிறது. இது எந்த விதத்திலும் சுவையாக இல்லை. ஓ, இந்த மோசமான நறுமணம் எங்கு இருந்து வந்தது? குக்கிகள் மிகவும் கடினமாகிவிட்டன. இதை எப்படி சாப்பிடுவது? நான் சாப்பிட மாட்டேன். இங்கே என்ன உள்ளது? அந்த வீட்டை பாருங்க. என் யூனிகார்ன் மகிழ்ச்சி அடைந்துள்ளது. மாஷி இவ்வளவு சுவையா இருக்குது. எனக்கு அது பிடிக்கும். ஓ, இந்த குக்கீஸ் எப்படி இருக்கு பார்க்கலாம். நான் ஒரு கோபுரம் செய்ய முடியும் மற்றும் ஒரு பார்க்கர் போல. அவைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் அவை மிகவும் மொட்டையாக உள்ளன. ஆனால் பரவாயில்லை, எனக்கு தோன்றுகிறது ஜெயிக்க போகும் இந்த வீடுதான் சமைப்பு கலைஞரிடமிருந்து. நான் உங்களை எல்லாரையும் விட சிறந்தவனாக இருக்கிறேன் என எனக்கு தெரியும். சிறிய மியா இப்போது எப்படி இருக்கிறாள் என சிந்திக்கிறேன். வாவ், என்ன ஒரு அழகான பீட்சா வரைபடம். அருமை. இது ஒரு எளிய பணியாக இருக்கிறது. அனைவரும் இதை செய்ய முடியும். அதை விரைவில் செய்து விடலாம் தானே? நான் தயார். எனக்கு எங்கு தொடங்க வேண்டும் என்பது தெரியும். டொமாட்டோ பேஸ்ட் திறக்க வேண்டும். ஆனால் நான் அதை செய்ய முடியவில்லை. ஓ பாலனில், உதவியதற்கு நன்றி. நீ மிகவும் பலமானவனாக இருக்கிறாய். நல்ல வேலை. இதை முயற்சிப்போம். மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது நான் சீரிழையை மாவின் மீது மற்றும் டொமாட்டோ பேஸ்ட் மீது அரைப்பேன். சிறப்பு. இனி சில சாலாமி சேர்ப்போம். உனக்கு இந்த தேவை மோப்பர். நான் அதை போடுகிறேன். அந்த கலையை எப்படி ரசிக்கிறீர்கள் சமையல்காரரே? என் கட்டுப்பாட்டில் எல்லாம் இருக்கின்றன. நான் கதவை கண்டுபிடிச்சு அது கையில இருந்துட்டேன். நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? ஓ, நன்றி பாட்டி. நீங்கள் உண்மையிலே ஒரு ஜீவாதாரி. ஓ, அது பாருங்கள். எனக்கு மார்ஷ்மெல்லோ பருப்பு இருக்கிறது. இது பொரிப்பின் மேல் போடலாம். அப்படிதான். மிக அருமை. சுவையானது. இப்போது ஸ்கிட்டில்ஸ் வெனம். எல்லாவற்றையும் அழகாக மாற்றண்டும். எல்லாவற்றையும் வண்ணமயமாக வைக்கலாம். முதலில் அதை நிறங்களில் பிரிக்க நாம் வேண்டும். சிறப்பு. இப்போ அத பாரு, வண்ணத்து பூஞ்சேலை. அதை அடுப்புக்குள் வைக்குறுங்கள். மற்றும் எதை வந்தது? நான் கிடைத்தது. நான் எனக்கு சிறந்த பிஷ்ஷா செய்கிறேன். முதலில் ஆப்பிள் நாய் மீது ஓவியம். அனைத்து கருப்பு, ஏனெனில் மட்டுமே விலை வாய்ந்த பீட்சா கருப்பு ஆக முடியும். அருமை. இப்போது மேலும் தக்காளி பேஸ்ட் வைக்கலாம். இது மிகவும் ருசியானதாக இருக்கும். நான் மேலே மைத போல காகிதத்தை தேய்க்கிறேன். இது ஒரு நம்பகமான நறுமணம் கொண்டிருக்கும். எந்த ஒரு மியாதான் இதை பாராட்ட வேண்டும். எனவே நான் இனிப்பு பொருளுக்கும் கடல் உணவையும் பயன்படுத்துவேன். இறால் மற்றும் மூசல்ஸ். சரியான. இப்போது சில தக்காளி மற்றும் மால்கீரை சேர்க்கலாம். அதிகமாக சேர்க்கிறோம். நல்ல சுவையாக இருக்கும். சிறப்பு. என் பீட்சா தயார். நான் அதை அடுப்பில் போடுறேன். இப்பயா பீட்சா சமைக்க பாக்கி இருக்கும். இதுதான் மிகவும் கடினமான பகுதி. சமையல் அறையில் எவ்வளவு இனிய வாசம். விரைவில் தயாராகிவிடும். அந்த நேரத்தை தவற விடாதீர்கள் நண்பர்களே. இந்த வீடியோ நீங்கள் ஆர்டர் செய்த பீஸாக்கள் ரெடி ஆகிவிட்டது. ஆஹா, உண்மையிலேயே சிறப்பானது. இந்த அழகிய சுவைதான். என் பீஸா சரியானது. எப்படி இருக்குது என்னதான் இருக்குமோ என்று ஆச்சரியமாக்கிறேன். அது சரி. அது அழகு. அதை எடுத்து தரது அவசியம். நினைத்தது ஆஹா, போல் அழகாக அப்படித்தானே? இல்லை. அது வித்தியாசமாக பார்க்கிறது. ஓ, ஏன் ஞாக்கள் அவர் பீலிகள் இருக்கின்றன. நான் அதை முயற்சிக்க மாட்டேன். சரி, இதை முயற்சிப்போம். சுயதுஷமா இருக்கு. இல்ல, எனக்கு இது பிடிக்கல. பாட்டியின் பீட்சாவே இன்னும் எப்படி இருக்கும்? என்ன ஒரு சுவையான வாசனை. பாட்டி, இது என்னுடைய வாழ்க்கையின் சிறந்த பீட்சா. ரொம்ப ருசியா இருக்குது. வெற்றி பெறுபவராக பாட்டியை தேர்வு செய்கிறேன். யூஹூ, வெற்றியின் தாள். ஓ, மீண்டும் முதுரி மாறவில்லை. உதவிக்காரர்கள். இந்த முறை சிறிய மியா எங்களை விகை என்ன வரைந்தாள். ஓஹோ, இது ஒரு பர்கர்.
என்ன அருமை! இது நிச்சயமாக சுவையாக இருக்கும். உறுதியாக சொல்லுகிறேன், நம் சிறந்த முயற்சியை எடுக்க வேண்டும். ஓஹோ, மியாவிற்கு ஒரு பாரம்பரிய பர்கர் சமைக்க விரும்பவில்லை. நீங்கள் நிச்சயம் விரும்ப பிரியமான பர்கர் உருவாக்க போகிறேன். நான் ஏற்கனவே ஏதோ ஒன்று நினைச்சுட்டேன். பிளடெல்பியாவுக்கு ஒரு யோசனை இருக்குது. நிறைய நூடெல்லாம் எடுத்துக்கலாம். ஐயோ, முதலில் அதை குத்தி முயற்சிக்கலாம். எவ்வளவு ருசியாக உள்ளது! நான் இதை காதலிக்கிறேன். அது பண்ணின் மீது இன்னும் சேர்ப்போம். நீயா கண்டிப்பாக எனது உணவுக்கு உயர்ந்த மதிப்பீடு அளிப்பார். நுகர்விலிருந்து மார்ஷ்மெல்லோக்களை எடுத்துக்கொள்வோம். இங்கே அவைகள் இருக்கின்றன. அவை எவ்வளவு பெரியவையாக உள்ளன என்று பாருங்கள். என் பேத்தி கண்டிப்பாக விரும்புற மாதிரி ஒரு கிளாசிக் பர்கரை நான் செய்ய போகிறேன். ஒரு பண்ணை கொண்டு அதை வானலியில கொஞ்சம் உலர்ச்சி செய்யலாமா? ஓ, முந்தைய நூற்றாண்டு! இப்ப அனைத்தையும் தொழில்நுட்பம் தீர்மானிக்கிறது. இங்கே எனக்கு ஒரு சிறப்பு விதை உள்ளது. அதுல நான் அனைத்தையும் சமைப்பேன். உங்களுக்கு சரியான பர்கர் கிடைக்கும். ஓ, அதை பார்த்து பார்ப்போம். நான் கறியை கொண்டு பர்கர் பேட்டி செய்ய வேண்டும். அது போதுமானது என்று நினைக்கிறேன். அதை உருட்டி தட்டு. ஆஹா, மனம் நல்லா இருக்கு. சரியானது. ஐயோ டேன், நீ என்ன செய்கிறாய்? நீ சற்றே அமைதி அடைய பாட்டி, வேண்டும். என்னை பாதுகாப்பு செய்ய வேண்டாம். நான் மார்ஷ்மெல்லோக்களை பழுப்பு நிறம் வரை வருகிறேன். அவர் என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள். அது மேலும் உவப்பாக இருக்கிறது. மேல் சில மர்மலேட்களை வைக்கலாம். மேலும் மேலே வாங்குவதற்கு கச்சிதமாக இருக்கிறது. என் இனிப்பு பக்குவம் தயாராக உள்ளது. நான் தட்டின் மேல் சில கமழி பழச்செருப்பு ஊற்ற வேண்டும். அற்புதம்! அந்த கண்ணாடியை பாருங்க, அற்புதமானது. எனக்கு இதை பிடிக்கும். அடடா, நான் மேலே சில கலக்குவைகளை சேர்க்க போறேன். சரி, பர்கர் தயாராகிட்டது. எப்படி இருக்கிறது, பிடிக்குதா? சிறப்பாக செய்தாய் பேரனே. நீ உன்னுடைய சிறந்த முடிவை எட்டினாய். சமையலாளர் நீர், இதை பார்த்தீர்களா? இது அற்புதமானது. உலகின் மிகவும் ருசியான பர்கர் நோக்கி போவோம். எனது பர்கர். நான் பயன்களை ஏற்கனவே பொறுத்து விட்டேன். எனவே நேரம் பாட்டிகளை பொறிக்க. ஆஹா, அவை மிகவும் ருசிகரமானவைகள். அதை பாருங்கள். அடுத்தது பேகன். சரியாக பீஷ்ரித்தது. இப்போது நாம் சில காய்கறிகளை சேர்த்து வெட்டப் போகிறோம். தக்காளி, இலைக்கீரை, கேட்சூப். அருமை. இப்போது பர்கர் பட்டி, கொஞ்சம் சீஸ் மற்றும் பேக்கன். அதுக்கு மேல் இன்னொரு தக்காளி, மேலும் 3 அடுக்குகள். சிறப்பு. நீங்கள் பரிமாறலாம். குட்டி மியா, சீக்கிரம் சுவைத்து பாருங்கள். நாங்கள் தயாரா இருக்கிறோம். நான் இல்ல. என்னுடைய கட்லெட்ல இன்னும் கொஞ்சம் சாஸ் சேர்க்கணும். ஓ, மற்றும் கனிமம் செய்யப்பட்ட வெள்ளரிக்காய். நான் கண்ணாடி ஜாரை திறக்க முடியவில்லை. நீ எனக்கு உதவ முடியுமா? உறுதியாக பாட்டி. நன்றி. அவை மிகவும் அருமையாக உள்ளன. வீட்டில் செய்தது. என் பேத்திக்கு பிடிக்கிற மாதிரி. மற்றொரு பன் மேலே நான் தயாராக இருக்கின்றேன். அருமை. இதோ என் அன்பு. எல்லாம் தயாரா? ஓ மை காட், எல்லா பர்கர்களும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கின்றன. நான் இதை முதலில் சுவைக்க விரும்புகிறேன். ரொம்ப சுவையாக உள்ளது. நல்லது. இது என்ன? வாவ், இது பாட்டி சமைத்தது போலவே உள்ளது. ஏ, முழு நிரப்பலும் விழுந்து விட்டது. எனக்கு இது பிடிக்கவில்லை. இங்கே என்ன இருக்கிறது? மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. என் சகோதரன் இதை எனக்காக சிறந்ததாக செய்தார். நாம இந்த இனிமையான பர்கரை முயற்சிக்கணும். மேல் எல்லா நாட்ஸ்களும் எனக்கு ரசிக்குது. வாவ், எப்படி இங்கே இழுக்குது. நம்மகிட்ட மாமர்லேட்கள் இருக்கீங்களா? அற்புதம். எனக்கு அவற்றை மிகவும் பிடிக்கும். சுவையானது. மற்றும் இங்கே மார்ஷ்மாலோஸ் கூட ரொம்ப நல்லது. நூடெல்லாம் அற்புதம். யார் வெல்ல போகிறார்கள்? நான் என் சகோதரரை தேர்ந்தெடுக்கிறேன். அடா, சும்மா. இனிமேல் எனக்கு முடியாது. நாம வெற்றி வருகிறோம். இந்த முறை ஏதோ வித்தியாசமான எஸ்பாதியாக நன்றாக ஏதோ இருக்க வேண்டும். வா, இவை நகட்ஸ். குழந்தையா அழுது விடுவதற்கு முந்தி விரைவில் சமைக்கலாம். எழுந்திரு பாட்டி, இல்லையெனில் எல்லாவற்றையும் விழிக்காமல் விடுவாள். நகட்ஸ், இது எளிதானது. இப்போது உங்களுக்கு காட்டுவேன். பான்கப் எண்ணெய் தெளிக்க வேண்டும். என்னென்னவோ அதுதான் போதும். டான், உனக்கு இது வேணுமா? கண்டிப்பாக எடுத்துக்கோ மம்மி. இப்போ இந்த பானியில வச்சிடலாம். வா, வெளியே வா. ஊற்றுவதை நிறுத்து. ஹே, அது கனே ரொம்ப தான். நீ கவனமாக இருக்கணும். இப்போது கோழியை சின்ன துண்டுகளாக வெட்டு அவற்றை நகெட்ஸ் போல தெரியும். இப்போது எல்லாவற்றையும் மைதாவில் மூழ்குவதற்கு தயார் செய். முட்டையை ஒரு தட்டில் உடைத்து விடு. அடுத்து எல்லாவற்றையும் கலந்து விட்டு கோழியை முட்டையில் நனைத்து பின்பு ஃப்ரெட் கூறு மீது தொடர்ந்து வறுக்கப்பட்ட கரண்டியில் வைக்கவும். நகெட்ஸ் எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைக்கிறோம். அப்படித்தான்.
சமையல்காரரே, உங்கள்கிட்ட ஏதாவது உள்ளதா? நான் கண்டிப்பாக சிறந்த ரெசிபி வச்சிருப்பேன். என் நகட்ஸுக்கு நிறைய பொண்ணை தூவுங்கள். ஆஹா, அருமை. பாருங்கள், அவை எவ்வளவு பொலிவாக இருக்கின்றன. நாம் அனைத்தையும் ஒரு கருப்பு பிளேட்டில் வைக்கிறோம். என்ன? ஆம், நான் இப்படியே சொன்னேன். அவை சரியானவை மற்றும் மிக அழகானவை என்று தோன்றுகின்றன. திரவ நைட்ரஜனின் தாக்கமா பெரியதாக உள்ளது. ஆஹா, சேஃப் அதனை கோலாகலமாக செய்தார். என்னால் மியாவை எப்படி ஆச்சரியப்படுத்த முடியும்? ஓ சரி, நான் தயாராக இருக்கும் மெக்டொனால்ட் நகெட்ஸ்களை எடுத்து அவற்றை சீஸில் மூழ்க விடுவேன். முதலில் அதை குச்சியில போடுங்கள், பின்பு அவற்றை சீஷில் முந்தளிக்கவும். ஆஹா, மிகவும் சிறப்பாக தெரிகிறது. அதை சுவைக்க விரும்புகிறேன். இப்போது ஒரு டோஸ்ட் மேல். ஆஹோ இல்ல, அவன்களை எங்கு சென்றார்கள்? எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நான் சீட்டோஸ் எடுத்து அவற்றை சூடாக்கலாம். வாங்க, பெயர் நடுங்குவதை நிறுத்து. சரி, எப்படி இருந்தாலும் முடித்து விட்டேன். சீசி மெக்நகட்களின் மேல் வையுங்கள். இதை பாருங்கள், அவற்றை பொரித்து மேலே ஒரு நிலைக்கு கொண்டு வருவோம். சரியானது. இதோடு அவற்றை தட்டு மீது வையலாம். அருமை. ஓ, நான் நகட்ஸ்க்கு கொஞ்சம் கெட்சப் சேர்க்கிறேன். அதை சமப்படுத்துகிறது. தயவு செய்து அதை பரிமாறுங்கள். வாவ், அனைத்தும் எவ்வளவு அழகாக இருக்கிறது. விரல் எங்கிருந்து வருகிறது? ஆஹா, மிகவும் நெய்தான். ஓஹோ, இவை எவ்வளவு ஒளி வீசுகிறதோ. எனக்கு என் கண்ணாடிகள் வேண்டும். இது எவ்வளவு பிரகாசமானது. ஆனால் பிரச்சனை இல்லை. என்ன? ஓ, எனக்கு பொற்கோலம் உள்ள உதடுகள் உண்டு இப்போது. என்ன? அப்படி என்றால் எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. அதை பாருங்கள், வீட்டிலே செய்த பாட்டி நகெட்ஸ் கெட்சப்புடன். எனக்கு கெட்சப் ரொம்ப பிடிக்கும். இது மிக சுவையானது பாட்டி. ஓ, இதெல்லாம் என்ன? என் சகோதரன் மதிப்பெருக்களில் ஏதோ சமைத்திருக்கிறாரா? இது சிஸ் சேர்த்த நகட். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீ வெற்றியாளன் அண்ணா. உண்மையா? ஹூரே, நான் மீண்டும் வென்று விட்டேன். கலக்கல்.